விஜய் வந்து என்னென்னா ரொம்ப நல்ல மனசு கொண்டவர். யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டார். அவங்க ஒய்ஃப்கிட்ட கூட அதிகம் பேச மாட்டார். நல்லது பண்ணுவார். அப்போவுமே வந்து இந்த காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் அப்கமிங்கில் இருக்கும்போதே வந்து நிறையா அந்த ஒரு வீடு முன்னாடி சாலிகிராமத்தில் வீடு ஃபுல்லாக நோட்டு வாங்கி அடுக்கி வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது நல்ல மனிதர். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல மனிதர் தாங்க. என்ன அவர்கிட்ட ஒரு மைனஸ்னால், மாநாடுல கூட பார்த்திருப்பீங்க, விஜயகாந்த் அண்ணன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவரை போய் பார்க்க கூட இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்போல்லாம் அந்த மரியாதை எங்க சார் போச்சு? நான் கிட்டத்தட்ட ஒரு 9 படம் மேலே அவருக்கு மாஸ்டராக பண்ணியிருக்கேன். நம்ம சொல்கிறத அப்படி அக்ரூட்டாக பண்ணுற ஒரு ஹீரோ. ஒரு சிவாஜி சார் அவர்கள் தான் காலைல 5:30 மணிக்கு மேக்கப்போட உட்காந்துருப்பாருன்னு நாங்கள் பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்து ஒரு ரொம்ப கரெக்டான பேர் வழின்னா விஜய் அவர்கள். கரெக்டாக 5:30 மணிக்கெலாம் மேக்கப்போட உட்காந்துருப்பார். நாங்கள்லாம் போகலன்னா கூட ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பார். அந்த மாதிரி ஒரு மனிதர் பார்த்துங்க. விஜய் சாரை ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு, அவர்கிட்ட மைனஸ்ன்னு சொல்றீங்க. அவர் அரசியல் வந்தா இதெல்லாம் மாத்திட்டு பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் வர்றது எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் எல்லாருமே வராங்க. கூடுதல் நல்லது பண்ணோம். ஏன்னா நான் ஒரு வேளை சிஎம் ஆனால் நான் செய்கிறதெல்லாம் சொன்னேன்னு வச்சுங்களேன், ரொம்ப நிறைய பேருக்கு இதாக காண்டாயிடுவாங்க. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் ஜாகுவார் தங்கம் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார்? சூப்பரா இருக்கேன் சார். நடிகர் விஜய் கூட நீங்க இத்தனை வருஷமா டிராவல் பண்ணியிருக்கீங்க, அவர் கூட நடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி அவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. முன்னாடி அவர் கூட நடிக்கும் போது விஜய் சாருக்கு இருந்த டிஃப்ரெண்ட்டும் இப்போ என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்க ஏதாவது நடிச்செல்லாம் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா. பகவதி ஷாஜகான்லாம் நான் தானே அவருக்கு மாஸ்டர். ஒரு படத்தில் கூட நடிச்சிருந்தீங்களா? நடிச்சிருக்கேன். பகவதிலே நடிச்சிருக்கேன். இப்போ இன்றைக்கி தான் ஒரு போஸ்ட் எனக்கு வந்துச்சு, பகவதியில் இல்லை என்றென்னும் காதல், அதில் நடிச்சிருப்பேன். பகவதியிலலாம் நடிக்கல, டைம் இல்லை எனக்கு. விஜய் வந்து எனக்கு சின்ன பையன்லேருந்தே தெரியும். ஏன்னா அவங்க அப்பா சந்திரசேகர் சார் கூட சட்டம் இருட்டார், இது மாதிரி நிறையா படங்கள் நான் சிகப்பணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப இதாக இருக்கிறதுனால என்ன பிடிக்கும். அவர் வந்து வருஷம் பிறந்தோடனே கூப்பிட்டு ஃபஸ்ட்டு காசு அவர் என்கிட்ட கொடுப்பார். அதெல்லாம் நான் வச்சுக்குவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அப்போ வந்து ஒரு சின்ன பையனாக அந்த ஒரு சின்ன சீனாக நடிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு கணையே ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கொஞ்சம் ஃபைட்லாம் ட்ரெயின் கொடுங்க அப்படின்னாங்க. சரி சார், ட்ரெயின் கொடுத்தேன். விஜய் வந்து என்னென்னா ரொம்ப நல்ல மனசு கொண்டவர். யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டார். அவங்க ஒய்ஃப்கிட்ட கூட அதிகம் பேச மாட்டார். எங்ககிட்ட 3 நண்பர் தான். நான் ஒருத்தர், இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு பையன், இன்னொருத்தர் அவர் காலேஜில் 3 பேர் தான் பேசுவார். ஜாஸ்தி வேறு யார்ட்டையும் பேச மாட்டார். நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோன்னா அவருக்கு தனி ரூம் இருக்கும். அந்த ரூமில் எங்களை தான் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பார். வேறு யார்ட்டையும் பேசவே மாட்டார். அப்படி ஒரு கேரக்டரு. நல்லது பண்ணுவார். அப்போவுமே வந்து இந்த காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் அப்கமிங்கில் இருக்கும்போதே வந்து நிறையா அந்த ஒரு வீடு முன்னாடி சாலிகிராமத்தில் வீடு ஃபுல்லாக நோட்டு வாங்கி அடுக்கி வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். யாருக்கும் வம்புக்கு போகாதவர், யாருக்கிட்டையும் மூஞ்சி காமிக்க மாட்டார். அது நல்ல மனிதர். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல மனிதர் தாங்க. என்ன அவர்கிட்ட ஒரு மைனஸ்னால், யார்கிட்டையும் பேச மாட்டார். இப்போ எம்ஜிஆர் அரசியல் வந்தார்னா, எம்ஜிஆர் வந்து யாருனாலும் அவருக்கு ஃபஸ்ட்டு வணக்கம் நான் வணக்கம் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் முடியவே முடியாது. நம்ம அப்படிங்கிறதுக்குள்ள தூக்கிட்டு இருப்பார். கையை தூக்கி வணக்கம் சொல்லிட்டு இருப்பார். யாராவது நம்மளை பார்க்க வந்தால் உடனே திரும்பி வணக்கம் பார். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுவார். அதே மாதிரி கேப்டன் அதே மாதிரி தான். வணக்கம் சொல்கிறது கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி நல்ல இதாக பண்ணுவார். எம்ஜிஆர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா ஃபோட்டோவில். ரொம்ப பாட்டியாக இருப்பாங்க. அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி அனுப்பிச்சிருப்பார். அதை கையை கர்ச்சீப் வச்சுருப்பார். தும்பப்பு மாதிரி வச்சுருப்பார். அடுத்து கண்ணெல்லாம் தொடச்சி விடுவார். அது இந்த நடிப்பா அப்படின்னா அது கிடையாது, உண்மையான பாசம். இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் விஜய் சார் வந்து யார்கிட்டையும் வந்து பேச மாட்டார். அவருக்கு ஒரு வட்டம் வச்சுட்டு அதுக்குள்ளே இருந்தார். இப்போ அரசியலுக்கு வந்திருக்கனால இப்போ நான் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்து மிரண்டிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி உணர்ச்சிகரமாக அவர் அந்த பேசும்போது நமக்கும் உடம்பு சிலுக்குது. ஸோ இப்போ இப்படி பேசுகிறார். அவருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள்னா, எல்லார்ட்டையும் நல்லா பேசணும். யாரையுமே வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. இந்த அரசியலுக்கு வரும்போது நமக்கு வந்து அவர் நல்ல மனிதர். அவருக்கு சொல்கிறவங்க அதை சொல்லணும். நான் சொல்லுவேன். அப்போவுமே வந்து படம்னா யாராவது கூட்டம் வந்தால் அவர் கேரமில் போய் உட்காந்துக்குவார். ஏன்னா அது ஏன்னு தெரில, எதுக்கோ தெரில, அவருக்கு அந்த இது வந்து ஒரு என்னமோ ஒரு அலர்ஜின்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருப்பார். இப்போ அரசியல் வரும்போது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். யாருமே வரலாம், அரசியல் வரக்கூடாதுன்னு யாருமே இல்லை. நல்ல மனிதர். ஆனால் இறங்கி மக்களுக்காக வேலை செய்யணும். அதுதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ உங்களோட ஆதரவு அவருக்கு இருக்கு எப்போவுமே? ஏங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்டு நாங்கள் கிட்டத்தட்ட பயணம் பண்ணியிருக்கோம். 30-35 வருஷம் பயணத்தில் இருந்திருக்கோம். ஆதரவு இல்லாமல் அப்படிங்கிறது. ஆதரவுனா அரசியல் ஆதாரம் இல்லை, ஆதரவு
எனக்கு அவரை பிடிக்கும். விஜயகாந்த் சார் இருந்திருந்தா விஜய் சார் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டான்னு சொல்றாங்க, அது உண்மையா? இருக்கலாம், வராமல் கூட இருக்கலாம். ஏன்னா கேப்டனுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. கேப்டன் விஜய் வந்து இந்த அளவுக்கு தூக்கி விட்டதுக்கு ஒரு காரணம் கேப்டன். ஒரு படம் வந்து சார் வந்து விஜயகாந்த் சார் வந்து ஃப்ரீயாக நடித்து கொடுத்தாரு. அதுக்கு வந்து எனக்கு வந்து எஸ்ஏ சந்திரசேகர் அவர் ஐயா அவர்களும் சொன்னாங்க, கேப்டன் வந்து இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டார். ஆனால் வந்து அவர் படம் வந்து விஜய் சார் படம் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஓடிச்சு, அவுட் ஆஃப் சிட்டி பிஎன்எஸ்சிலாம் ஓடல. அப்போ வந்து எஸ்ஏ என்ன பண்ணலான்னா கேப்டன் டாப்பில் இருக்கார். கேப்டனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு, விஜய் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. என்னன்னு கேட்குறாராம். இல்லை ஒன்று பார்த்து பேசணும், எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன், இப்போ கிளம்ப போகிறேன் அப்படின்னாரு. சரி நான் வந்துடுறேன், 10 மணிக்கு வரேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்லி ஃபோன் வச்சு கொஞ்ச நேரத்தில் இவரும் வந்துட்டார். யார்? கேப்டன் வந்து எஸ்ஏ சார் வீட்டுக்கு போயிட்டார். என்ன சொல்லுங்கள்? நான் தான் வரேன். இல்லை நீங்கள் வரட்ட வேண்டாம், ஒன்றும் உட்காந்து பேசும்போது எப்படி பேச ஆரம்பிக்கிறேன்னு தயங்கியிருக்கார். இருந்தாலும் இல்லை விஜய் தம்பிக்கு கொஞ்சம் ஒரு இது பண்ணணும், நீங்கள் ஒரு நாள் ஒரு டேட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன் இதை வந்து கேட்குறீங்க? விஜய் கொடுன்னா கொடுக்க போகிறேன், என்ன பிரச்சனை? எப்போ வேணும் டேட்டு? நீங்கள் அந்த படம் பிஸியாக இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எப்போ டேட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே, சரி விஜய் அப்போ ஒரு டேட் சொல்லியிருக்காரு. டேட்டு என்ன விஷயம்? சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறேன். சம்பளமா? யார் உங்களை கேட்டது? அதெல்லாம் வேணாம், நான் தம்பி நல்லா வரைக்கும் நடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். விஜய், நீ காதலிச்சது பெருசு இல்ல, இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிள்ளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதனால் அவர் வந்து இந்த விஜய் வரவே மாட்டார், கூடாது, வேற வரமாட்டார்ல, வரக்கூடாது வேற இல்லை. ஏன்னா அவர் ஒரு தனி எம்ஜிஆர் மாதிரி கேப்டன் வந்து வருது. ஸோ இப்போ அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ மாநாடுல கூட பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் அண்ணன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவரை போய் பார்க்க கூட இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்போல்லாம் அந்த மரியாதை எங்கே சார் போச்சு? நான் சொன்னேன்ல, அவர் யாரையும் பார்க்க மாட்டார், வைக்கப்படுவார், கூச்சப்படுவார்னு. அப்பயும் சொன்னேன்ல, அதுதான் சொன்னேன், அதை மாற்றிக்கணும்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு தொண்டருக்கு எதுனா ஒன்றா கூட இப்போ வீட்டில் நிற்கணும், அதுதான் ஒரு ஆசை ஒரு தலைவர். அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நல்ல மனிதர் தான் விஜய். ஆனால் அந்த இதை வந்து அவர் கடைப்பிடிக்கணும். ஒரு இப்போ தொண்டருக்கு எதாவது உடம்பு சரியில்லைங்க, இறந்துட்டாருன்னா அவரை போய் பார்க்கணும்ல, வீட்டுக்கு போகணும் இல்லையா? எம்ஜிஆர்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்னா, ஒருத்தர் இறந்துட்டார், அவர் தொண்டரோ இல்லை கட்சிக்காரரோ இல்லை வந்து இங்கே ஸ்டண்டு நடிகரோ இல்லை இந்த சினிமாவில் இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் யார் இருந்தாலும் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் முதல்ல அவர் நோட் பண்ணுறது என்னென்னா, அந்த வீட்டில் வசதியாக இருக்காங்களா, என்ன கஷ்டத்தில் இருக்காங்களான்னு பார்ப்பார். கூப்பிட்டு விசாரிப்பார். சொந்த வீடா, வாடகை தாங்க அப்படின்னு. ஓகே, எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைங்க. சரி, உடனே ஒரு வீடு வாங்கி கொடுப்பார். யார்? விஜயகாந்த். எம்ஜிஆர். அந்த குடும்பத்துக்கு வீடு வாங்கி கொடுத்து அந்த பசங்களை படிக்கிற செலவு ஃபுல்லாக அவர் லைஃப் ஃபுல்லாக எடுத்துப்பார். அப்படி எத்தனையோ பேர் படித்தவங்க இன்றைக்கி இருக்காங்க சென்னையில். எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஃப்ரீயாக படிக்க வச்சது எத்தனையோ நூற்றுக்கணக்கான எம்ஜிஆர் சென்னையில் மட்டும் இருக்காங்க. அந்த மாதிரி படிக்க வச்சுட்டு அந்த குடும்பத்தையே ஒரு மாதிரி தூக்கி நிறுத்துவார். அந்த தலைவன் இல்லைங்கிறது இல்லாமல் தலைவனோட அந்த குடும்ப தலைவனோட தலைவன் நான் இருக்கேன்னு சொல்லி பண்ணுறவர் எம்ஜிஆர் அவர்கள். அதேமாதிரி கேப்டன் அவர்கள் எந்த வீட்டில் எதுனா இருந்தால் வேட்டியை தூக்கி கட்டிட்டு போய் நிற்கிறார் கேப்டன். இது மாதிரி இருக்கணும், இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஜய் சாரை ஆதரிக்கிறேன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, அவர்கிட்ட மைனஸ்ன்னு சொல்கிறீங்க. அவர் அரசியல் வந்தால் இதெல்லாம் மாற்றிட்டு பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? மாற்றிட்டு தானே கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. எல்லாம் முன்னாடி வெளியே வர மாட்டார். இவ்வளோ கூட்டம் முன்னாடி சிங்க மாதிரி கரிச்சிக்கிறார்ல, அப்போ மாற்றிக்கிட்டாருன்னு தானே அர்த்தம். மாற்றிக்கிட்டாரு, எல்லாருக்கும் கூப்பிட்டு படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கும் அதெல்லாம் கொடுக்குறாரு. முன்னாடி அதை பண்ணல, இப்போ பண்ணுறாருல. இப்போ அரசியலுக்கு வராரு, எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்தால் அப்படி தான் நினைக்கிறேன். வரணும், பண்ணணும். எல்லாமே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க மட்டும்தான் தலைவராக இருக்க முடியும். மற்றெல்லாம் தலைவராக நடிக்கலாம். பெருந்தலைவர் காமராஜர், எம்ஜிஆர் அவர்கள், இது மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லலாம். மக்களுக்காக உழைச்ச எத்தனையோ பேர். எம்ஜிஆர் இருக்கும்போது 2 ரூபாய்க்கு மேலே அரிசி ஏறவே இல்லை, கரண்ட் பில் ஏறவே இல்லை, வீட்டு வரி ஏறவே இல்லை, மண்ணெண்ணெய் விலை ஏறவே இல்லை, துவரம்பருப்பு விலை ஏறவே இல்லை, நல்லெண்ணெய் விலை ஏறலை, கடலெண்ணெய் விலை ஒரு பொருளும் ஏறக்கூடாதுன்னு சொல்லி ஆணையிட்டவர் எம்ஜிஆர் அவர்கள். அது மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் வந்து மக்களுக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவர் ரேஷன் அரிசி சாப்பிடுவார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ரேஷன் கடை அரிசி சாப்பிடுவார். வாரத்தில் 2 முட்டை, எண்ணெய் இல்லை, சாம்பார் ரசம் தான், இதுதான் சாப்பிடுவார் ஒரு முதலமைச்சர். எங்கேயா பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டீங்களா? மக்களுக்காக உழைச்சவர். இன்றைக்கி அத்தனை அணைக்கட்டு கட்டினது பெருந்தலைவர் காமராஜர். இன்றைக்கி நிறைய துப்பாக்கி தொழிற்சாலை மாதிரி நிறைய இடம், இங்கே அம்பத்தூராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து அரசுக்கு இந்த மாதிரி பண்ணி அவர் காலத்தில். ஏன்னா அவர் காலத்தில் ரொம்ப கஷ்டம், வெள்ளைக்காரன் போன புதுசு இல்லையா, அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டான். ஸோ அதை வந்து திருப்பி மீண்டும் உருவாக்கி இந்த மாதிரி கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். ஸோ அது மாதிரி ஒரு
தலைவராக இவர் வரணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அவரோட ஒய்ஃப் கிட்ட கூட அவர் சரியா பேச மாட்டான்னு எப்போ சொல்லியிருந்தீங்க. சொன்னேன்? ஸ்டார்டிங்ல சொன்னீங்க சார். சொன்னேனா? ஆமா சார். ஆமாம், அது அவங்களே சொன்னாங்க என்கிட்ட ஒரு நாள் சொல்லி கல்யாணம் பண்ண புதுசில். என்ன அவங்க தலை உங்கள் அண்ணன் உங்கள் ஒரு பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் பேச மாட்டார் உண்மையாக. சரி, அவங்க அம்மா அப்பாட்டே பேச மாட்டாருங்க. அம்மாட்ட நம்ம கேட்டேன், சரிம்மா அப்படி போயிட்டு இருப்பார். அவ்வளோதான். இதுதான் உண்மையான விஷயம். அதுதான். இப்போ என்னையே கூப்பிடுவார், நான் வீட்டுக்கு போவேன், வாங்கம்மா சார் அப்படிம்பாரு, எஞ்சி உட்காருவார், ஒன்றும் பேச மாட்டார். என்ன சார் அப்படின்னா, ஷூட்டிங் இன்னைக்கு, அவ்வளோதான். அவர் மனசில் ஏதோ பேசணும்னு இருக்கும், ஆனால் பேச மாட்டார். ஏன்னு தெரியாது. இப்போ அதை மாற்றிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னீங்க, இப்போ அவங்களோட ஒய்ஃபை வச்சு நடுவில் ரொம்ப பேச்சு போயிட்டு இருந்துச்சு, பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க ஒய்ஃப் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து அவருக்கு ஆதரவு தருவாங்களா? ஏங்க, அவர் நல்ல மனிதருங்க விஜய். என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டைவர்ஸ் பிரிஞ்சுட்டாங்களா? எனக்கு தெரியாது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தாங்க. சொல்லுவாங்க. அரசியலுக்கு வந்து எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஏங்க, என்னையே ஒரு ஒரு கில்டில் இருக்கேன், என்னையே எல்லாம் என்னென்னமோ சொல்கிறானுங்க. ஒரு அரசியல் வந்து சொல்லத்தானே செய்வாங்க, ஒரு டீம் சொல்லத்தானே செய்யும். ஏசுநாதர் கெட்டவன் தான் சொல்கிறான் தெரியுமா? ஏசுநாதர் நிறைய பொண்டாட்டிக்குன்னு சொல்லலாம் தெரியுமா? அது மாதிரி எல்லாருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதனால் இவங்க சொல்லலாம் நம்ம காதில் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. விஜய் சார் படம் ஷூட்லலாம் நீங்கள் தான் அவர் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா ஃபைட்லாம் சொல்லித்தரு. அந்த நேரத்தில் அவர் எப்படி இருப்பார்? இதே அரசியலில் வரணுன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரா? அதெல்லாம் கிடையாது. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பார். அதான் சொல்லலாம், அவர் கூச்ச சுபாவம். அவர் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம். நான் கிட்டத்தட்ட ஒரு 9 படம் மேலே அவருக்கு மாஸ்டராக பண்ணியிருக்கேன். நம்ம சொல்கிறத அப்படி அக்ரூட்டாக பண்ணுற ஒரு ஹீரோ அவர். ஒரு சிவாஜி சார் அவர்கள் தான் காலைல 5:30 மணிக்கு மேக்கப்போடு உட்காந்துருப்பாருன்னு நான் பார்த்துருக்கேன் அவருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு ரொம்ப கரெக்டான பேர் வழின்னா விஜய் அவர்கள். கரெக்டாக 5:30 மணிக்கெலாம் மேக்கப்போடு உட்காந்துருப்பார். நாங்கள்லாம் போகலன்னா கூட ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பார். அந்த மாதிரி ஒரு மனிதர் பார்த்துங்க. ஒர்க்கில் அவ்வளோ சின்சியர் அவர். அவரோட என்ன சொல்கிறது, அவர் வந்து நம்ம கம்போஸ் பண்ணுறதை பார்த்துட்டே உட்காந்துருப்பார். உட்காந்து சார் டேக் ரெடியான ஓகேம்பார், கரெக்டாக பண்ணுவார். அதை ஒரு இது கூட பண்ணார். நாங்கள் என்றென்றும் காதல் தான் நினைக்கிறேன். ஆந்திராவில் ஒரு ஃபைட்டு என்னென்னா, ஓடுற ட்ரெயினில் வந்து ஏறி ஒரு ட்ரெயினில் கிக் அடிக்கணும், கிறிஸ்டன் கிக் அது பேர். அது அடிக்கும்போது நான் வந்து நிற்கிற வண்டி ட்ரெயினில் கீழே பெட்டெல்லாம் போட்டு ஓடி வந்து அடித்து காமிச்சு வச்சுட்டு விட்டேன். ஆனால் ஷார்ட்டில் வண்டி மூவ் பண்ணணும். டிரைவர் நல்லா வேகமாக எடுத்துட்டான், ஷார்ட் ரெடி. ஆனால் சார் வந்து இங்கே மிதிக்கும் போது ட்ரெயின் அங்கே போனோடனே பெட் இல்லாமல் கீழே விழுந்துச்சார். பெட் இல்லாமல் கீழே விழுந்தோடனே அடிபட்டிருக்கு. எங்களுக்கு ஒன்றும் தெரியல. கட் கேமரான்னு சொல்லிட்டு இருக்கேன். மாஸ்டர் அப்படியே டேக் ஏன்னா ட்ரெயின் போயிட்டே இருக்கலாம், அப்படியே டேக்குன்னு. இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் அங்கே போயிட்டோம், அங்கே எடுத்துனா கரெக்டாக பெட்டில் விடணும்னு மைண்டில் ஏற்றிக்கிட்டு கரெக்டாக பண்ணிட்டார். செம்ம கைத்தட்டுறாரு ஆந்திராவிலே. ஏட்டு ஷார்ட் என்கிட்ட எப்பவும் ஷார்ட் ஓகேம்பார். மானிட்டரில் உட்காந்து ஷார்ட் பார்த்துட்டு அப்புறம் திருப்தியாக இருந்து தான் அவர் போவார். வேகமாக போகிறார். என்னடா இவர் போகிறாரு அப்படின்னு ஓடுறேன்னா, மாஸ்டர் நீங்கள் அடுத்த ஷார்ட் ரெடி பண்ணுங்கள், நான் வரேங்கிறார். இல்லை என்ன பிரச்சனை சொல்லுங்கிறேன். அதான் கையில் இந்த இடத்துல கீழே விழுந்தார்ல, தரையில் பிளட்டு பிச்சுக்கிட்டு வருது. அதை அப்படியே அணைச்சிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அவர் கூட வந்து பார்த்துட்டு அதெல்லாம் இதெல்லாம் வச்சு தொடச்சி அதெல்லாம் பண்ணிட்டு உடனே ஷார்ட்டு பண்ணிட்டார். யாரும் நஷ்டம் அடையக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பார். 6 மணிக்கு அவர் இருக்கு, 6 மணிக்கு வரணும்னு அவசியம் இல்லைல்ல. 5:30 வந்து உட்காந்துருப்பார். கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்கார். அது மாதிரி எல்லாத்துலேயும் நல்லது சார், நல்லது மேடம். அதே மாதிரி அவர் அரசியலில் வர்றது எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் எல்லாருமே வராங்க. கூடுதல் நல்லது பண்ணோம். ஏன்னா நான் ஒரு வேளை சிஎம் ஆனால் நான் செய்கிறதெல்லாம் சொன்னேன்னு வச்சுங்களேன், ரொம்ப நிறைய பேருக்கு காண்டாயிடுவாங்க. சொல்லுங்க சார், அதெல்லாம் ஆக மாட்டாங்க. இருக்கட்டும், ஏன்னா மக்களுக்கு தாங்க அரசு. ஒரு மக்கள் கூட கஷ்டப்படக்கூடாது. சரி சார், நான் இப்போ ஒரு கேள்வியாக கேட்குறேன். ஒருவேளை நீங்கள் சிஎம்மாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த மக்களுக்கு? முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி தான். ஒரே வேலை தான் அரிசி, ஒரே வேலை தான் எல்லாமே. காமராஜர் மாதிரி எல்லா இடத்துலையும் மக்களுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது. ஏன்னா எல்லா காசும் இருக்குது, எல்லாம் வரி கட்டுறோம்ல, எல்லாம் காசு இருக்கு இல்லையா, அதை வச்சு மக்களுக்காக என்ன பண்ணுவோம் அதை மட்டும்தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. மக்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜர் 199 112 ரூபாய் வச்சுருந்தார் சாகும்போது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு 1/4 கிரவுண்டு கூட வாங்கலை அரசியலுக்கு வந்து. அவர் சினிமாவில் சம்பாதிச்சது அப்படியே வச்சுருந்தார், வேறு ஒன்றும் இல்லை, அதை அள்ளியிலே கொடுத்துட்டு வச்சுருந்தார். அரசியல் வந்து கடவுள் மாதிரிங்க. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், நம்ம சிஎம்மாக இருக்கட்டும், கடவுள் நம்ம அம்மா அப்பா. அவங்கள்ட்ட போய் நம்ம குறைன்னு நிற்கும்போது அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறது தாங்க அம்மா அப்பாவோட வேலை. இப்போ நான் எனக்கு கூட சில வருத்தங்கள் இருக்குது. இப்போ எனக்கு நீங்கள் கேட்டிங்களா, உங்களுக்கு உயிர் பயம், உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு. என்ன எங்கள் வீட்டிலே வந்து வெட்டுறதுக்கெலாம் வந்தாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டினாங்க, ஆம்ஸ்ட்ராங்கு என்ன நடந்துச்சு தெரியும். இது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க.
இப்போ போலீஸ் வந்து கரெக்டாக நடவடிக்கை எடுக்கலைன்னு என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாருக்குமே அது இருக்குது. நானே போலீஸில் சொன்னேன், சார் டிஎம்கே பேரையே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் அப்படி இல்லை, சில போலீஸ் சொல்கிறேன். எல்லாரும், ஏன்னா நான் போலீஸும் இராணுவத்தையும் தீயணைப்பு படை வீரர்களையும் தூய்மை பணி பண்ணுறவங்களாம் ரொம்ப மதிப்பேன். ஏன்னா நம்மலாம் செய்ய முடியாத அவங்க செய்கிறாங்க. அவங்க வந்து என்ன தப்புன்னா கூட நான் அது ரைட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு 10 பேரை அடிப்பேங்க, என்ன அடிக்க வந்தால் 10 பேரை அடிப்பேன்னு வச்சுங்களேன். போலீஸ் ஒரு ஆள் வந்தால் 1000 பேர் இருந்தால் கூட ஓடிடும். காக்கி ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ மரியாதை, மிலிட்ரிக்கு அவ்வளோ மரியாதை இல்லையா? அது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் யார் வந்தாலும் செய்யணும். மக்கள் நல்லா இருக்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. அவர் வந்து பாதிப்போ பொண்ணுங்க போகிறாங்க, பொண்ணை போய் இழுக்கிறான், செயினை திருடுறான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸில் என்ன போகிறான், பாம்பேலையோ ஏதோ ஒரு பக்கம் மகாராஷ்டிரில் வந்து வந்திருக்கானுங்க, குரூப்பாக இப்போ வந்து திருடுறான், திருடிக்கிட்டு இருக்கான். அவனை என்ன பண்ணுறது தெரில. பெண்களை வந்து இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பாதிக்கிறாங்க. வெளியில் போகிறதுக்கு பெண்கள் பயப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ நம்மளும் போகிறதுக்கு பயப்படுறோம், 6 மணிக்கு மேலே வெளியே போய் பயப்படுறோம். ஏன்னா எல்லாமே குடிச்சிட்டு இருக்கானுங்க. எல்லோரும் நம்ம பேசுனா அவன் இது மாதிரி பேசுகிறான். அப்போ சில பேருக்கு தண்டனை என்னன்னா சூட்டான், உடனே என்கவுண்டர் பண்ணுவாங்களா. நிறைய முன்னாடி நம்ம சைலேந்திர ஐயாலாம் இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனை சுட்டு தள்ளிட்டாரு. என்னங்க அவன் என்ன பெரிய இதாங்க, ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணுறான்னா அவனை எதுக்கு உயிரோடு இருக்கணுமே இல்லையா? அது வந்து நமக்கே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, வெளியில் விளையாண்டுக்கிட்டு இருக்குது, நம்ம வீட்டை மட்டும் தான் விளையாண்டுட்டு தூக்கிட்டு போய் ரேப் பண்ணால் என்னங்க பண்ணுவீங்க? அவெல்லாம் என்ன பண்ணோம்? அந்த மாதிரி சில இடத்துல வந்து அந்த இவர் இருக்கார்ல, கிங்சாமா இருக்காரு தென்கொரியாவில், அவர் மாதிரி இருக்கணும். அவர் வந்து கைத்தட்டணும், அவர் வந்து இல்லைன்னா பார்த்துட்டா தான் காலிதானா அந்த மாதிரி இது பார்த்தீங்க. அப்புறம் இன்னொரு முஸ்லீம் நாட்டெலாம் தலையை துண்டாக்கிடுவாங்க. ஒரு மன்னரோட பையன் ஏதோ தலையை துண்டாக வெட்டுறாங்க நடு ரோட்டில் வச்சு. அந்த வீட்டில் திருட மாட்டான்ல, திருடணும்னு தோணாது இல்லையா? இப்போ ஜெர்மனிலேருந்து எனக்கு ஒரு பாப்பா ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறாங்க நைட்டு 12 மணிக்கு தனியாக போவாங்களாம், ஒன்றுமே பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா பண்ணாங்க, தண்டனை வேறையாம். இங்கே பாருங்கள், கட்சி கொடியை போட்டுட்டு போய் பெண்களை கண்ட்ரோல் பண்ணுறான். அந்த பொண்ணு எப்படிங்க நிம்மதியாக வாழ முடியும்? அந்த குடும்பம் எப்படிங்க நிம்மதியாக வாழ முடியும்? அதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தப்பு பண்ண தண்டனை கொடுத்தானே ஆகணும். தப்பு அப்போ அவன் பாட்டு தப்பு பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களாம் சும்மா என்ன குடிசையில் வாழ்கிறவங்களாம் என்ன ஒன்றுமே இல்லாமலா இருக்காங்க? கடவுள் படைச்சிருக்காங்களா? அவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கணும்ல. அந்த மாதிரி சில இதெல்லாம் நான் பண்ணுவேன். சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் கூடலாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் இவர் கூட நடிச்சிருக்கலாம், இவர் கூட இருந்திருக்கலாம்னு நீங்கள் நினச்ச யாராச்சும் இருக்கீங்க? எல்லோரும் கூட நான் பண்ணிட்டேனே. அங்கே அமிதாப் பச்சன்லேருந்து இங்கே எல்லார்கிட்டையும் பண்ணிட்டேனே. யார்ட்டையும் பண்ணலன்னு இல்லை. நீ வேறு பின்னாடி யாருன்னா வந்தால் அப்படி நினைக்க வேண்டிய இருக்கணும். இதில் நான் எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 2000 படம் மாஸ்டராக மட்டும் பண்ணியிருக்கேன். 4000 சில்லற படம் சண்டை நடிகராக வச்சுருக்கேன். அங்கே வந்து அமிதாப் பச்சன் இருக்கட்டும், தர்மேந்திர ஐயா இருக்கட்டும், ஹேமாமாலினி இருக்கட்டும், ஜிஜேந்திரா, இது மாதிரி அங்கே இங்கே ராஜ்குமார் அண்ணா, என்டிஆர் ஐயா, இது மாதிரி எல்லாரு கூடயும் வந்து சிரஞ்சீவி, எல்லார்ட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணணுன்னு எல்லார்ட்டையும் திருப்பியும் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை தான் இருக்குது. நான் இவங்கக்கிட்ட தான் பண்ணணுங்கிறது இல்லை, எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. இப்போவும் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஹீரோ நடிச்சுனா யாரும் கொடுக்க மாட்டாங்க. சார், இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அவருக்கு யாருமே எதிரிகள் இல்லை, ஆனால் அவரே எதிரிகளை தேடுறாருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அது உண்மையா? இப்போ அவருக்கு எதிரிகள் இல்லைன்னா முடிஞ்சு போச்சுல. அப்புறம் அவரையும் எதிரிகள் தேடுறாரு. வாடா சண்டை போட போகிறாரு. அவருக்கு எதிரி இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் அவர் ஏன் எதிரியை கூப்பிட்றாரு? இல்லை, மாநாடு போகும்போதெல்லாம் நிறைய பேசுகிறதெல்லாம் பார்த்து எதிரிகள் அவர் தேடுறாருன்னு சொல்கிறாங்க. அரசியல் கட்சியெலாம் வந்து எதனா பேசத்தானங்க செய்யணும். தொண்டர்கள் பேசுவாங்கல்ல, அது பேசத்தானே செய்யணும். எதிரிகளை அவரை எங்கே தேடுறாரு? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவர் அப்படி ஆள் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 40 வருஷம், ஆமாம் அது தெரியும், அப்படி கிடையாது. விஜய் அவர்களை பற்றியும் அவர் கூட நடந்த பயணங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.